ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 5.4 முதல் கொஸ்டின் பார்க்கலாம். 15 மதிப்புகளின் கூட்டு சராசரி 85 என கணக்கிடப்பட்டது. அதாவது 15 மதிப்புகளோட சராசரி 85 தான். அவ்வாறு செய்யும் போது ஒரு மதிப்பு 28க்கு பதிலாக 73 என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில், அதாவது 15 மதிப்புகள்ல ஒரு மதிப்பு 73, இது தப்பா, இதுக்கு பதில் 28 தான் வரணுமாய். சரிங்களா? அப்போ சரியான சராசரியை காண்க. இப்ப நம்ம சரியான சராசரி கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய சராசரி தவறான சராசரி. இப்ப தவறான சராசரியை வச்சு நம்ம தவறான விவரங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்பந்தான் இந்த 73 நீக்கிக்கிட்டு 28 சேர்க்க முடியும். அப்ப நம்மளுக்கு சரியான விவரங்களின் கூடுதல் கிடைக்கும். சரியான விவரங்களின் கூடுதல் கிடைச்ச பிறகு அதுல இருந்து சரியான சராசரியை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். விவரங்களின் கூடுதல் டிவைடட் பை விவரங்களின் எண்ணிக்கை. நம்மளுக்கு தவறான சராசரி எவ்வளவு? 85. அப்ப சராசரிக்கு பதில் 85 அப்படின்னு எழுதிக்கலாம். விவரங்களின் கூடுதல் அதை தான் கண்டுபிடிக்கணும், அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். டிவைடட் பை விவரங்களின் எண்ணிக்கை, அதாவது மொத்தமாக எத்தனை மதிப்பு? 15. அப்போ கீழே 15ன்னு எழுதிக்கலாம். இங்கே 85, இனி வகுத்தல் இருக்கக்கூடிய 15 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். பெருக்கல் 15. மேலே விவரங்களின் கூடுதல் மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கலாம். 85ஐயும் 15ஐயும் பெருக்கலாம். 5 25, அப்போ 5 பாக்கி 2, 8 5 40, 40 கூட 2 கூட்டினா 42. இனி ஓர் 5 5, ஓர் 8 8, கூட்டுங்க 5, 5 2 கூட்டினா 7, 8 4 கூட்டினா 12. அப்போ என்ன கிடைக்குது? 1275. இது என்னது? தவறான விவரங்களின் கூடுதல். இதில் இருந்து சரியான விவரங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம். சரியான விவரங்களின் கூடுதல் அது எப்படி கண்டுபிடிக்கணும்? தவறான விவரங்களின் கூடுதல் எவ்வளவு? 1275. இதில் 73 தவறானது. சரிங்களா? அப்போ அதை நீக்கணும்னா கழிக்கணும். இதில் இருந்து 73 கழிக்கணும். அடுத்த சரியானது என்னது? 28. அதை சேர்க்கணும்னா கூட்டணும். அப்போ கூட்டல் 28. இப்போ கழிக்கலாம். 5ல் இருந்து 3 கழிச்சா என்ன கிடைக்கும்? 2. 7ல் இருந்து 7 கழிச்சா 0. இனி 2 1, 1202 கூட்டல் 28. இதை ரெண்டையும் கூட்டிடலாம். 8 2 கூட்டினா 10, அப்போ 0 பாக்கி 1. 1 0 கூட்டினா 1 தான். 1க்கு கூட 2 கூட்டினா 3, அப்புறம் 2 1. அப்போ என்ன கிடைக்குது? சரியான விவரங்களின் கூடுதல் 1230. இனிமேல் சரியான சராசரி கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கலாம். சரியான சராசரி. சேம் அதே ஃபார்முலா. விவரங்களின் கூடுதல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? அதாவது சரியான விவரங்களின் கூடுதல் எவ்வளவு? 1230. இனி விவரங்களின் எண்ணிக்கை மொத்தமாக எத்தனை எண்கள்? 15. இப்போ இது 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். I 3 15, 12ல் 5 எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி. I 2 10, அப்போ பாக்கி 2. இப்போ இது 23. 23ல் 5 4 வாட்டி இருக்குது. I 4 20, பாக்கி இனி என்ன வரும்? 3 வரும். இப்போ இது 30. 30ல் 5 6 வாட்டி இருக்குது. இனி இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 3 3, 8 3 24, 6ல் 3 2 வாட்டி இருக்குது. 3 6. ஓகேங்களா? அப்போ பாக்கி என்னது இருக்குது? 82. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரியான சராசரி எவ்வளவு? 82. இவ்வளவு தான் இந்த சம். ரெண்டாவது கொஸ்டின். 25 16 15 10 8 30 இடைநிலையை காண்க. இப்போ இதோட இடைநிலையை கண்டுபிடிக்கணும். அதாவது நடு மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தந்திருக்கக்கூடிய தரவை ஏறுவரிசையில் எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன். ஏறுவரிசை. ஏறுவரிசைனா என்னது? சின்ன எண்ணில் இருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதணும். அப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன எண் 8, 8க்கு அடுத்த 10, 10க்கு அடுத்த 15, அடுத்த 16, அப்புறமாட்டு 25, அடுத்த 30. இந்த மாதிரி வரிசை எழுதிக்கணும். ஓகேங்களா? இனி எண்ணுனா எண்ணிக்கை. இதில் மொத்தமாக எத்தனை எண் இருக்குன்னு எண்ணணும். 1 2 3 4 5 6, 6 எண் இருக்குது. 6 இரட்டைப்படை எண், அதையும் எழுதிக்கலாம். ஏன்னா எண்ணோட மதிப்பு இரட்டைப்படை எண்ணாக இருந்துன்னா நம்ம ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? அதில் நடுவில் 2 மதிப்பு இருக்கும். இது ஒற்றைப்படை எண்ணுனா நடுவில் ஒரே ஒரு எண் மட்டும் இருக்கும். அப்போ நம்ம இடைநிலை அளவை ஈஸியாக எழுதிடலாம். இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். இப்போ 2 பக்கம் சமமாக பிரிங்க. இங்கே 2 இங்கே 2, அப்போ நடுவில் என்னது இருக்குது? 15 16. இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதுனால நடுவில் 2 எண் இருக்குது. இப்போ இடைநிலை அளவு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் 2 எண்கள் இருந்துன்னா இதோட சராசரி கண்டுபிடிக்கணும். எழுதிக்கிறேன். நடு எண்களின் சராசரி.
சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை ரெண்டையும் கூட்டணும், கூட்டிட்டு 2ஆல் வகுக்கணும். அப்போ 15 கூட்டல் 16 2ஆல் வகுங்க. 15ஐயும் 16ஐயும் கூட்டுங்க. கூட்டின என்ன கிடைக்குன்னா 31ன்னு கிடைக்கும். கீழே 2. இப்போ 31 2ஆல் வகுக்க போகிறேன். 3ல் 2 ஒரு வாட்டி தான் இருக்குது. 2 2 கழிச்சா 1. இனி அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். 11ல் 2 5 வாட்டி இருக்குது. 2 10 கழிச்சா 1 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால் புள்ளி வச்சுட்டு 0 இறக்கிக்கலாம். 10ல் 2 5 வாட்டி இருக்குது. 2 10. இப்போ மீதி 0 கிடச்சிடுச்சு. அப்போ என்னது இருக்குது? 15.5. இதுதான் நம்மளோட ஆன்சர். இடைநிலை அளவு. இடைநிலைனாலும் இடைநிலை அளவுனாலும் ஒன்று தான். சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இனி 3வது கொஸ்டின், கொஞ்சம் எண்கள் தந்திருக்காங்க. முகடை காண்க. இப்போ இதோட முகடு கண்டுபிடிக்கணும். முகடுனா என்னன்னா, எந்த எண் அதிக முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. அதுக்கு இங்கே நீங்கள் ஏறு வரிசையில் எழுதுங்க, அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஏறு வரிசை. சின்ன நம்பர்லேருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதிக்கணும். இதில் இருக்கிறதுல சின்ன எண் 1, அது வந்து இருமுறை வந்திருக்கு. அப்போ 2 வாட்டி எழுதிருங்க. 1,1 1க்கு அடுத்த 2 2 வந்து இங்கே 3 முறை வந்திருக்கு. சரிங்களா? 1 2 3 3 முறை. அப்போ 3 வாட்டி எழுதிக்கலாம். 2,2,2 2க்கு அடுத்த 3 வந்து இங்கே 3 வாட்டி வந்திருக்கு. அப்போ 3,3,3 இதுக்கு அடுத்த 4 இங்கே இல்லை. அப்போ 4க்கு அடுத்த 5 இங்கே 3 வாட்டி வந்திருக்கு. அப்போ 5,5,5. இப்போ முகடு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 1 வந்து 2 வாட்டி வந்திருக்கு. 2 3 வாட்டி, 3 வாட்டி, 5 வாட்டி. அப்போ அதிக முறை எது வந்திருக்கு? 2 3 5. இந்த 3மே 3 முறை வந்திருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். 2,3,5. சரிங்களா? ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான். 4வது கொஸ்டின், சமூக அறிவியல் தேர்வில் 20 மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் சராசரியையும் இடைநிலையையும் பின்வரும் மதிப்பெண்களுக்கு காண்க. நம்மளுக்கு இங்கே தரவு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சராசரியையும் இடைநிலை அளவையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சராசரி கண்டுபிடிக்கலாம். சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். சராசரி இஸ் ஈக்குவல் டு விவரங்களின் கூடுதல் டிவைடட் பை விவரங்களின் எண்ணிக்கை. இப்போ விவரங்களின் கூடுதல், அதாவது தந்திருக்கக்கூடிய தரவை வந்து கூட்டணும். சரிங்களா? அப்போ 12 கூட்டல் அடுத்த 10 அடுத்த 8 கூட்டல் 18 கூட்டல் 14 கூட்டல் 16 டிவைடட் பை விவரங்களின் எண்ணிக்கை. அப்படின்னா என்னன்னா, மேலே எத்தனை எண் இருக்கோ எண்ணி எழுதுங்க. 1 2 3 4 5 6 6 எண்கள். இப்போ மேலே இருக்கக்கூடிய எண்களை கூட்டினா உங்களுக்கு 78 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? கீழே வந்து 6 இருக்கு. இப்போ இது 6ஆம் வாய்ப்பாடுக்கு கேன்சல் ஆகும். 1 6 6 7 6 ஒரு வாட்டி தான் இருக்கு. 1 6 6 பாக்கி 1. இப்போ இது 18. 18ல் 6 3 வாட்டி இருக்கு. 3 6 18. இப்போ பாக்கி மேலே என்னது இருக்கு? 13 மட்டும் தான் இருக்கு. இதுதான் சராசரியோட மதிப்பு. சரிங்களா? இனி இடைநிலை அளவு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தந்திருக்கக்கூடிய தரவு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஏறு வரிசையில் எழுதிக்கணும். எழுதிக்கிறேன். ஏறு வரிசை. ஏறு வரிசைனா சின்ன எண்ணில் இருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதிக்கணும். அப்போ இருக்கிறதுல சின்ன எண் 8. 8க்கு அடுத்து என்ன வரும்னா 10 வரும். 10க்கு அடுத்த 12, 12க்கு அடுத்த 14, 14க்கு அடுத்த 16, அப்புறமா லாஸ்ட்டாக 18 வரும். எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 8, 8க்கு அடுத்த 10, 12, அடுத்த 14, 16, 18. இனி எண்ணுனா எண்ணிக்கை. இதில் மொத்தமாக எத்தனை எண் இருக்குது? 1 2 3 4 5 6 6 வந்து இரட்டைப்படை எண். இரட்டைப்படையன். இப்போ இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதுனால நடுவில் 2 எண் வரும். இப்போ சரிசமமாக பிரிங்க. இங்கே 2 இங்கே 2. அப்போ நடுவில் 2 எண். இப்போ இடைநிலை அளவு கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். இடைநிலை அளவு. இந்த மாதிரி நடுவில் 2 எண் இருந்துன்னா நடு எண்களோட சராசரி கண்டுபிடிக்கணும். எழுதிக்கிறேன். நடு எண்களின் சராசரி. சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த 2 எண்ணையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அப்போ 12 கூட்டல் 14 டிவைடட் பை 2. 12ஐயும் 14ஐயும் கூட்டுங்க. கூட்டினா உங்களுக்கு 26ன்னு கிடைக்கும். கீழே 2. இனி 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 1 2 1 2 3 2 6. அப்போ நம்மளுக்கு பாக்கி 13 இருக்கு. இதுதான் இடைநிலை அளவு. இவ்வளோ தான் இந்த சம். இனி 5வது கொஸ்டின், ஒரு கால்பந்து அணி அடித்த கோல்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துக்கிட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இத்தரவுகளுக்கான முகடையும் இடைநிலையையும் காண்க. இப்போ இதோட முகடையும் கண்டுபிடிக்கணும், இடைநிலையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் முகடு கண்டுபிடிக்கலாம். முகடுனா என்னது? எந்த எண் அதிக முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏர் வரிசையில் எழுதிக்கோங்க.
எழுதிக்கலாம். ஏறுவரிசைனா சின்ன எண்ணில் இருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதிக்கணும். அப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன எண் 1, அது வந்து இருமுறை வந்திருக்கு. அப்போ 2 வாட்டி எழுதிருங்க. 1,1, 1க்கு அடுத்து 2, 2 வந்து இங்கே 3 முறை வந்திருக்கு. அப்போ 2 3 வாட்டி எழுதிருங்க. 2,2,2, 2க்கு அடுத்த 3, 3 வந்து இருமுறை தான் வந்திருக்கு. அப்போ 3,3, 3க்கு அடுத்த 4, 4ம் இருமுறை வந்திருக்கு. அப்போ 4,4, 4க்கு அடுத்த 5, அது வந்து இல்லை. 5க்கு அடுத்த 6, 6ம் 2 முறை வந்திருக்கு. அப்போ 6,6. இப்போ முகடு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 1 வந்து இருமுறை வந்திருக்கு, 2 வந்து 3 வாட்டி வந்திருக்கு. அப்புறம் 3, 4, 6 இது வந்து 2 வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ 2 மட்டும் 3 வாட்டி வந்திருக்கு. அப்போ அதிக முறை எது வந்திருக்கு? 2. அப்போ முகடு என்னது? 2. இனி இடைநிலை அளவு கண்டுபிடிக்கலாம். இடைநிலைனாலும் இடைநிலை அளவுனாலும் 1 தான், சரிங்களா? அதுக்கு நீங்கள் எண்ணோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எண்ணுனா எண்ணிக்கை, இதில் மொத்தமாக எத்தனை எண் இருக்குன்னு எண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இருக்குது. 11 வந்து ஒற்றைப்படை எண். இப்போ என்னோட மதிப்பு ஒற்றைப்படை எண்ணாக இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸி. ஏன்னா நடுவில் ஒரே ஒரு எண் மட்டும் இருக்கும். பாருங்க, சரி சமமாக பிரிக்கலாமா? இங்கே வந்து 5, 1, 2, 3, 4, 5, இந்த பக்கமும் 5, 1, 2, 3, 4, 5. அப்போ நடுவில் 3 மட்டும் இருக்குது. சரி சமமாக பிரிக்கணும். இங்கே 4னா இங்கே 4, சரிங்களா? இப்போ பாருங்க, இங்கே 5, 1, 2, 3, 4, 5, 5 எண். இங்கேயே 5 லாஸ்ட்ல இருந்து 1, 2, 3, 4, 5. அப்போ நடுவில் 3 மட்டும் இருக்கும். இதுதான் நடு மதிப்பு, அதாவது இடைநிலை அளவு. அப்போ 3 தான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இனி அடுத்த சம்மா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.